வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி கிளாஸில் ஆர்பிட்டோ இல்லை ஜெமினி அதோடைய X9 வெர்ஷனில் டாட் ஆப்ரேஷன் எப்படி பண்ணுறது தான். நான் லாஸ்ட் கிளாஸே சொல்லியிருந்தேன். இது நண்பர்களில் ஒருத்தவங்க கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தாங்க டாட் எப்படி பண்ணுறதுன்ட்டு. ஸோ அவங்களுக்காக இந்த கிளாஸு மேக்ஸிமம் இதை பார்த்துக்கிட்டு இருக்க நிறைய பேருக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ரைட், நேராக கிளாஸ்க்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பாடி ட்ராப் பண்ணிக்கிறேன். இந்த பாடி பார்த்திங்கன்னா நான் ஒரு ஓவன் டைப் ஆஃப் பாடி, அதை ஒரு ஹியூமன் மெஷர்மெண்ட்டில் ஹியூமன் அந்த டம்மிலேருந்து ட்ரை பண்ணியிருக்கேன் அந்த மெஷர்மெண்ட்டு. ரைட், ஃபஸ்ட்டு லென்த்து எனக்கு ஒரு 17.5 inches. வித்து பார்த்திங்கன்னா பஸ்ட்டு அப்பர் பஸ்ட் 33 இன்ச்சு வேணும். அதில் பாதி பார்த்திங்கன்னா 33 சுற்றளவு 33 டிவைடட் பை 4 4 8.25 இன்ச்சு. ரைட், ஒரு பாக்ஸ் பண்ணியாச்சு. மெஷர்மெண்ட் ஆன் பண்ணி பார்த்துக்குங்க. 8.25க்கு 17 வந்துடுச்சு. அடுத்து இதுக்குள்ளே ஈசி 17.5 இன்ட்டு 1.25 இன்ச்சு ஈசி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதை நான் ஒரு விசிபிலிட்டிக்காக கலரை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இது ஓகே, இந்த கலர் வச்சுக்கலாம். ரைட், இதை அப்படியே ட்ராக் பண்ணி இதை கூட சேர்த்து வச்சுக்கலாம். அடுத்தது இப்போ நான் இது பண்ணுறது பார்த்திங்கன்னா சீக்கப் ஃபிட்டிங்கை யூஸ் பண்ணுறேன். இங்கே சீக்கப் லாஸ்ட் கிளாஸ் மேனுவல் கிளாஸ் இதுக்கு நடத்தியிருப்பேன். இதே ஃபிட்டிங்க்கு மேனுவல் கிளாஸ் நடத்தியிருப்பேன். அதைத்தான் நான் இப்போ கேடில் ஆப்ரேட் பண்ணுறேன். 17.5 அதுக்கு ஒரு 2 இன்ச்சு வித்தில் ஒரு ட்ரையாங்கிள் மேக் பண்ணி இதை கொண்டு ஜாயின் பண்ணி வச்சுக்கேன். இதோட கலரை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ப்ளூ கலராக வச்சுக்கலாம். ஆல்ரைட், ஸோ 3 வேறு கலரில் இருக்குது. இப்போ இது 3ஐயும் சேர்த்து ஒரு குரூப்பாக பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே தான் நம்ம பேட்டர்ன் வரப்போகுது. அடுத்தபடி என்னென்னா ஒரு ஷோல்டர் இங்கேருந்து ரெகுலராக மார்க் பண்ணுவோம். ஷோல்டர் மார்க் பண்ண போகிறேன். ஷோல்டர் எவ்வளோ வேணும்? ஃபுல் ஷோல்டர் 14 இன்ச்சு வேணும். 14 பாதி 7, இங்கேருந்து 7 இன்ச்சு வச்சாச்சு. இங்கேருந்து ஃப்ரண்ட் நெக் வச்சிடலாம். ஃப்ரண்ட் நெக் லென்த்து பார்த்திங்கன்னா 15 இன்ச்சு வேணும். ஃப்ரண்ட் 15 இன்ச்சு, இங்கேருந்து 15 இன்ச்சு வச்சு. ரைட், ஷோல்டர் இதை வச்சாச்சு. ஷோல்டர்லேருந்து ஒரு டம்மி லைன், ஒரு ரெஃபரன்ஸ் லைன் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். இது ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. ஒரு ரைட், அடுத்ததாக ஷோல்டர் ஸ்லோப் இங்கே வச்சுக்கலாம். ஷோல்டர் ஸ்லோப்பு ஆல்ட்டை பிடிச்சிட்டு இந்த பாயிண்ட்டிலேருந்து இங்கே ஒரு டயகனலாக இதில் மீட் பண்ணுறணும். எவ்வளோ வேணும்? ஷோல்டர் ஸ்லோப் ஃப்ரண்ட் ஷோல்டர் ஸ்லோப் 17 இன்ச்சு வேணும். இந்த இடத்துல 17 இன்ச்சு, இதுதான் 17 இன்ச்சு. இந்த 17 இன்ச்சு கரெக்டாக இதில் மீட் ஆகணும். அதுக்கு ஆல்ட்டு கண்ட்ரோல் பண்ணிவிட்டு இங்கே கான்டூர் நான் செலக்ட் பண்ணேன், அப்படியே கொடுத்துங்க. கரெக்டாக நினைக்கிறோம். ஆல்ரைட், அடுத்தது இங்கேருந்து தான் இந்த பாயிண்ட்லேருந்து ஒன் சைட் சிங்கிள் ஷோல்டர் ஒரு 4.5 இன்ச்சு வேணும். 4.5 இன்ச்சு. இப்போ இதை பண்ணுங்க.
ரைட். அடுத்தது சிங்கிள் ஷோல்டர் வச்சாச்சு. க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது கனெக்ட் பண்ணி நெக்கு கனெக்ட் பண்ணிக்கோங்க. சைடு வைக்கிற முடியும் ஆமோல் இது வச்சிடலாம். ஆமோல் டெப்த்து 7.5 இன்ச்சு இங்கேருந்து வைக்கணும். ஸோ இதில் வந்து 7.5 இன்ச்சஸ் ஆமோல் டெப்த்து. இந்த பாயிண்ட் தேவையில்லை, இந்த இருக்குது 7.5 வச்சாச்சு. இங்கேருந்து சைடு தான் இதை மீட் ஆகணும். சைடு எவ்வளோ வேணும்? நம்ம சைடு அளவு 8.5 இன்ச்சு. ஆல்ட்டை பிடிச்சிங்கன்னா இதில் கிளிக் பண்ணி லென்த்தில் 8.5 இன்ச்சு 8.5. இது கண்டிப்பாக இதில் போய் மீட் ஆகணும். அதுக்கு கரெக்டாக மீட்டர் பாயிண்ட்டு எங்கே இருக்குது? ஆல்ரெடி அடுத்தபடியாக அக்ராஸ் ஃப்ரண்ட் வைக்கலாம். அக்ராஸ் ஃப்ரண்ட் வைக்கிறதுக்கு முன்னாடி இங்கேருந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பொசிஷன் வச்சுருவோம். அப்போ தான் அக்ராஸ் ஃப்ரண்ட் வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த பாயிண்ட் சாரி, இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட் இதில் எவ்வளோ பொசிஷன்னா 9 இன்ச்சு மைனஸ் 9 இன்ச்சு. இந்த 9 இன்ச்சு வந்துடுச்சு. இதை செட் ஆரிஜினை வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வச்சு சரிங்களா. ஸோ செட் ஆரிஜின் இது இந்த இடத்துல பாயிண்ட். இதுக்கு நேராக பஸ்ட்டு டிஸ்டன்ஸ் பஸ்ட் பாயிண்ட் டிஸ்டன்ஸ் வைக்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா 7.5 பாதி 3.25 இன்ச்சு லென்த்தில் 3.75. கண்ட்ரோல் பிடிச்சி நேரம் வந்து அப்படி கட்சி நிற்கிறோம். ரைட். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த போர்ஷனை 3 டிவைட் பண்ணிக்கிறோம் தான். டிவைட் பண்ணிட்டு இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் தான் நம்மளுக்கு அக்ராஸ் ஃப்ரண்ட்டோடைய பொசிஷன். அக்ராஸ் ஃப்ரண்ட் பொசிஷன் ஆல்ட்டை பிடிச்சிங்கன்னா டிஸ்பிளே ஆகும். இப்போ லென்த்து இங்கே இந்த லென்த்துக்கு எவ்வளோ வேணும்னா அக்ராஸ் ஃப்ரண்ட் வந்து 12 இன்ச்சு வேணும். அதில் பாதி வந்து 6.25 ப்ளஸ் ஒரு 1/4 இன்ச்சு ஈஸி 0.25. ஸோ 6 இன்ச்சு என்டர் வந்துடுச்சு. இதை கொண்டு ஸ்டெடியாக நிப்பாட்டுருக்கு. கண்ட்ரோல் பிடிச்சா ஸ்ட்ரெயிட்டாக வந்து நின்றுடும். அவ்வளோதான். அப்புறம் நீங்கள் வழக்கம் போல் ரைட் மறுபடியும் இதெல்லாம் கனெக்ட் பண்ணிக்கலாம். இங்கேருந்து இந்த பாயிண்ட் மறுபடியும் இந்த பாயிண்ட் கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கேருந்து வேஸ்ட்டு டாட் பொசிஷன் வைக்கணும். வேஸ்ட் டாட் பொசிஷன் இங்கேருந்து இப்போ நம்ம பஸ்டினுடைய அளவு எவ்வளோ இருக்கோ அதில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு கம்மியாக வைக்கணும். இந்த பஸ்ட்டு பொசிஷனுடைய அளவு இது 3.25 இருந்துச்சுன்னா அது ஒரு 3.25 மைனஸ் 3.25 இங்கே இருக்குது. இதுதான் இது தேவையில்லை. இப்போ கனெக்ட் பண்ணிடுவோம். இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணிடலாம். சரிங்களா. ரைட். அடுத்து வெயிஸ்ட். இந்த வெயிஸ்ட்டை வந்து பேலன்ஸ் பண்ணணும். வெயிஸ்ட்டு நம்மளுக்கு எவ்வளோ வேணும்னா சுற்றளவுலாம் 28 இன்ச்சு. அதில் 1/4 வந்து பார்த்து 7 இன்ச்சு வேணும். 7 இன்ச்சில் இங்கே 3.25 வச்சுட்டேன். மிச்சம் 4 இங்கேருந்து கொண்டு வரணும். அதுக்காக இந்த லைன் எடுத்துக்கோங்க. லென்த்தில் ஒரு 4 இன்ச்சு. இதுதான் 4 இன்ச்சு. இந்த 4 இன்ச்சை ரேண்டமாக வைக்கிறேன். லென்த்து போட்டு
எவ்வளோ வேணும்னா 7.87. இங்கே இருக்க சேம் லென்த்து வேணும். வந்தால் லென்த் இங்கே தான் வருது, இவ்வளோதான் வருது. ஸோ நம்ம பக்கத்தில் போகல, அதனால் பக்கத்தில் நிப்பாட்டிட்டு இதை வச்சு ட்ராக் பண்ணி இழுத்து கொண்டு வந்து இதில் அணைச்சிட்டு வந்தோம். அவ்வளோதான். ஸோ இது ரெண்டும் ஒரு லெக்கு, நம்ம டாட்டுடைய லெக்கு ரெண்டும் ஈவனாக இருக்கணும். அவ்வளோதான். இப்போ இதை ஃபுல்லாத்தையும் செலக்ட் பண்ணி குரூப் பண்ணிக்கோங்க. ஆல்ரைட். இதிலிருந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த நமக்கு தேவையான பார்ட்ஸை ட்ரேஸ் பண்ணி பிரிக்கணும். அதுக்கு ட்ராட்டரில் போய்ட்டு ட்ரேசிங் இருக்குது, ட்ரேசிங் எடுத்துகிட்டு எந்தெந்த பாயிண்ட்டு லைன்லாம் வேணுமோ அதெல்லாம் ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். எனக்கு இந்த போர்ஷன் எல்லாம் இதுதான் வேணும். இது ஒரு ஆப்ஷனுக்காக வச்சுக்கிறேன். அடுத்தது இன்னொன்று வேணும். அதே மாதிரி இது ஒரு பார்ட் வேணும். ஸோ 2 பார்ட், 2 ஆப்ஷன். நான் உங்களுக்கு 2 விதமான ஆப்ரேட் பண்ணி காட்ட போகிறேன் டாட்டை. அதுக்காக 2 போர்ஷன் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் இதை முடிச்சுக்கலாம். முடிச்சுட்டு 1 மணி வரலாம். இது வரைக்கும் பாடியை ட்ராப் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ டாட்டில் முக்கியமான போர்ஷன் இந்த ஒரு பாடி எடுத்துக்கோங்க. நமக்கு டாட்டுக்கு கார்மெண்ட் எடுத்திங்கன்னா இங்கே இருக்கும் 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒன்று டிஃபைன் டாட், இன்னொன்று வந்து கிரியேட் டாட் யூஸிங் 4 பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுறது, இன்னொன்று 2 பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுறது. இந்த 3 தான். ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் மேனுவலாகவே ஒரு டாட்டு வரைஞ்சிக்க. தான் என்னுடைய டாட். இந்த டாட்டு வந்து இப்போதைக்கு கேடில் வந்து ஒரு டாட்டா எடுத்துக்கிறாது. இந்த கேடை பொறுத்தவரை இது என்ன எடுத்துக்கணும், சும்மா ஜஸ்ட் இது ஒரு பேட்டர்ன் ஷேப்பாக தான் எடுத்துக்கிறது, டாட்டா எடுத்துக்கிறாது. இப்போ இந்த ஷேப்பை வந்து டாட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஃபைன் பண்ணணும். இந்த பண்ணால் தான் அந்த டாட்டை யூஸ் பண்ணி அடுத்த வேலைகளை நம்ம செய்ய முடியும். அதுனா அடுத்த வேலைகள் அது எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட் எடுத்து டிஃபைன் பண்ணுங்கள் டாட்டை டிஃபைன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த பிக் பாயிண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து டாட்டோட எட்ஜு, அடுத்து இந்த எட்ஜ், இந்த 3 டைப் பண்ணிங்கன்னா இப்போ பாருங்கள் இது ரெட் மார்க் ஆகிடும். இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒரு லைன் வரும். இது பேர் கட் லைன் பேர். இது ரெண்டும் வந்து டாட்டோடைய லெக்குன்னு பேர். இது டாட்டோட அஃபிக்ஸ் பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ டாட்டா கன்வெர்ட் ஆகிடுச்சு. இது வந்து டாட் ஆகிடுச்சு. இப்போ இது பண்ண உடனே இந்த பக்கம் இந்த டாட்டுக்குடைய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் காட்டும். இங்கே தான் நம்ம முக்கியமாக நிறைய வேலைகள் செய்ய வேண்டியது வரும். இப்போ இந்த டாட் வந்தோடனே இந்த டாட்டுடைய ஆங்கிள் காட்டிது வருங்க. மேலே 32.47 டிகிரி இருக்குது. 32.47. இப்போது இந்த டாட்டு வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் இது வந்து உமன்ஸ் பாடியோட டோட்டல் டாட்டு நான் இங்கே வச்சுருக்கேன். இந்த இதை ரெண்டையும் சேர்த்து தைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல ஒரு பல்ஜிங் ஆகும். அது பஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. இது சி கப் பஸ்ட்டுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி டாட் ரெடி பண்ணியிருக்கேன். ஒரே டாட். ஆனால் இந்த ஒரு டாட்டினுடைய வேல்யூவை நீங்கள் வேறு எங்கெங்கெல்லாம் பிரித்து கொடுக்கலாம். அதை தான் நான் இங்கே செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு சைடில் ஆமோல் அது கீழே இறக்கி ஒரு 2 இன்ச் பஸ்டாட், ஒரு 2 இன்ச்சு கீழே பஸ்டாட் பொசிஷன் வச்சுட்டேன். அப்புறம் ஷோல்டரில்
கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. அங்கே ஒரு பொசிஷன் மிடிலில் கொடுக்க போகிறேன். அப்புறம் இங்கே ஏற்கனவே ஆல்ரெடி ஒரு பாயிண்ட் வச்சுருக்கேன். சென்டர் ஃப்ரண்ட்டில் கொடுக்கலாம், நெக்கில் கொடுக்கலாம். நெக்கில் கொடுக்குற கூட ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாம், மிடில் நெக்கில் கூட வச்சுக்கலாம், 2 கொடுக்கலாம். அப்புறம் நீங்கள் ஆமோரில் கொடுக்கலாம், இந்த இடத்துல ஆமோரில் கொடுக்கலாம். நம்ம ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. எங்கே வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம், இங்கே கொடுக்கலாம். ஸோ எங்கெங்கே வேணாலும் இதனுடைய வேல்யூவை பிரித்து கொடுக்கணும். அது எப்படி பண்ணுறோம் பாருங்க. இதுக்கு பேர் தான் டாட் ரொட்டேட்னு பேர். டாட் மானிப்புலேஷன், டாட் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், இந்த டாட்டு வந்து இங்கே வேல்யூ காட்டுது. இங்கே தான் ஃபஸ்ட் டாட்டு, ஒரு டாட்டு அதனுடைய இது காட்டுது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த டாட் கட் லைன் இது இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து எடிட் கட் லைன் கொடுத்து இதை கொண்டு வந்து ஆல்ட்டை பிடிச்சி இங்கே வைக்கிறேன். வச்சுட்டு இந்த இருக்குது எண்ட் எடிட்டிங் போயிட்டு இப்போது இந்த டாட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டாட்டை நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு மொத்தம் 32 டிகிரி இருக்குது. இதில் ஒரு 15 டிகிரி நான் கொடுக்குறேன். 15 டிகிரியை வச்சுட்டு மிச்சம் மட்டும்லாம் அங்கே கொண்டு வான்னு அர்த்தம். அதை கொடுத்துட்டு ரொட்டேட் அப்படி கொடுத்தோன்னா வந்துடும். இங்கே பாருங்கள், இங்கே எது செலக்ட் ஆகிருக்கோ அதுதான் இங்கே ரெட்டில் காட்டும். இதை 15 டிகிரியாக மாற்றிடுச்சு. அந்த பேலன்ஸை வந்து இங்கே டாட்டு ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் மொத்தமாக கொடுத்ததை 2 இடத்துல டாட்டு பிரிச்சுக்கிடுச்சு. அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, மறுபடியும் அதே ப்ராசஸில் எடிட் கட் லைன் போயிட்டு இந்த கட் லைன் எடிட் பண்ணி கொண்டு போய் எங்கே வைக்கிறேன்னா ஷோல்டரில் வைக்கிறேன். இப்போ எண்ட் எடிட்டிங்கில் போயிட்டு இந்த டாட்டை வந்து இங்கே இந்த இடத்துல கொடுக்க போகிறேன். அது வந்து இப்போ இப்படி தான் கிளாக் வைஸ் டைரக்ஷன், இப்படி தான் இது வந்து கவுண்டர் கிளாக் வைஸ் இந்த பக்கத்தில் வரணும். இது ஓகே. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், இது இருக்குது. இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், 15 இதே 15 இருந்தால் போதும். பேலன்ஸை இங்கே கொண்டு வந்துவிடும். ஸோ இங்கேயும் 15 இந்த ஆங்கிள் இங்கே மிச்சு பேலன்ஸை இங்கே வந்து சேர்ந்துச்சு. சரிங்களா? அடுத்து மூணு டாட் ஆயிடுச்சு. அடுத்து இன்னொரு டாட் க்ரியேட் பண்ண போகிறேன். எடிட் கட் லைன் போயிட்டு ஆல்ட்டை பிடிச்சி இந்த பாயிண்டை தூக்கிட்டு வந்து இங்கே வைக்கிறேன், சென்டர் ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு இங்கே போயிட்டு எண்ட் எடிட்டிங்கில் போயிட்டு இப்போ டாட்டு வந்து இந்த டாட்டை நான் கொடுக்கல, இங்கே இருக்க வேல்யூ பிரித்து இங்கே கொடுக்க போகிறேன். ஏன்னா இது கொஞ்சம் வேல்யூ அதிகமாக இருக்குது, இங்கே கம்மியான வேல்யூ தான் இருக்குது. ஸோ இது எதுன்னு பார்த்தீங்கன்னா இது, ஏன்னா பக்கத்தில் இருக்க டாட்டோட வேல்யூ கொடுத்தா தான் சரியாக வரும். ஸோ இந்த டாட் வேல்யூ, இங்கே டாட் வேல்யூ 15 இருக்குதா. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, இதை ஒரு 13 வச்சுக்கிட்டு பேலன்ஸ் இங்கே கொண்டு வர போகிறேன். சாரி, டாட்டா அந்த பக்கம் போகுது. இப்போ என்ன பண்ணால் டைரக்ஷனை மாற்றணும். கண்ட்ரோல் ஜெட் போட்டு இந்த மாதிரி கவுண்டர் கிளாக் வைஸ் டைரக்ஷன் போட்டு ரெண்டு இன்ச் 12 3 கூட வைக்கலாம். டைரக்ஷன் மாற்றினோட இங்கே கரெக்டாக கட் ஆகிடுச்சு. அடுத்தது பாருங்கள், லெக் அடுத்து கண்ட ஆட்டோமேட்டிக்காக இங்கே கழுத்துலேயே போய் நிற்குது. கழுத்தில் ஒரு டாட் கொடுக்குறியான்னு கேட்குது. ஸோ நான் கழுத்தில் இப்போ கொடுக்கல, அதுக்கு பதில் நான் ஆமூரில் கொடுத்து பார்ப்போம். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, அதே சேம் தான். எடிட் கட்டில் என்ன கொண்டு போயிட்டு ஆமூரில் டாட்டா இங்கே வைக்கிறேன். இங்கே வச்சுட்டு இந்த டாட்டை பிரித்து இங்கே கொஞ்சம் வேல்யூ கொடுக்குறேன். ஏன்னா இதில் வந்து சின்ன டாட்டு, இது 2 பெரிய டாட்டு. ஸோ இந்த வேல்யூ பிரித்து இங்கே கொடுத்துட்டேன். இங்கே இருக்கக்கூடிய ஆங்கிள் வேல்யூ பிரித்து நான் இங்கே கொடுக்க போகிறேன். இங்கே கொடுத்துட்டு இப்போ இந்த வேல்யூ வந்து 15 இருக்குது. அதான் நான் என்ன பண்ண போகிறேன்னா, அதை 12 ஆக்குது. 12 இருந்தால் போதும். கொடுத்துட்டு ரொட்டேட் கொடுக்குறேன். ஸோ ரொட்டேட் கொடுத்தா இந்த பக்கம் வருது. உடனே நம்ம டைரெக்ஷனை மாற்றிடுங்க. கண்ட்ரோல் ஜெட் போட்டு கிளாக் வைஸ் டைரக்ஷனில் கொடுத்து 12 கொடுத்து ரொட்டேட் அடிச்சு
ஸோ அவ்வளோதாங்க. ஒரு பஸ்ட் ஏரியாவை சுற்றி டாட்டை வந்து பிரித்து கொடுத்துருக்கோம். ஸோ இது போகிற தான் டாட் ரொட்டேஷன் இல்லைன்னா டாட் மேனிப்புலேஷன் சொல்லுவாங்க. சரிங்களா? ரைட். இதை வந்து நீங்கள் ஒரு டாட்டா கன்சிடர் பண்ணால் தான் இந்த வேலையெல்லாம் செய்ய முடியும். நீங்கள் ஒரு பேட்டர்ன் டிஜிட்டைஸ் பண்ணி உள்ளே கொண்டு வந்தாலும் இந்த டாட்டுக்காக கட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் அந்த டாட்டை நீங்கள் அப்ளை பண்ணோம்னா இந்த மாதிரி உள்ளே வந்து எடிட் பண்ண முடியும் இந்த டாட்டை. ரைட்டுங்களா? ரைட். அடுத்து இன்னொரு பாடி வச்சுருக்கேன்ல, அதை என்ன பண்ணுறோம்? இந்த பாடியில் என்ன பண்ணுறோம்? முதல் வேஸ்ட்டு வந்து 8.5 இன்ச்சு வேஸ்ட்டு நான் கொடுத்தேன். 8.25 இங்கிறது இங்கே டாட்டை நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இது பார்த்தோம். அடுத்த 2 ஆப்ஷன் பார்க்குறதுக்கு என்ன பண்ணுறோன்னா, உள்ளக்க ஒரு இன்டர்னல் பாயிண்ட் க்ரியேட் பண்ணணும். இங்கே இருக்க இன்டர்னல் பாயிண்ட்டு அது இங்கேருந்து க்ரியேட் பண்ணுறேன். ஒரு நிமிஷம். இது ஆரிஜின் செட் ஆரிஜினை வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக ஃபஸ்ட் பாயிண்ட் பொசிஷன் வைக்க முடியும். இங்கேருந்து 3.25 இன்ச்சு 3.75 இன்ச்சஸ் இதுதான் என்னுடைய ஃபஸ்ட் பாயிண்ட் பொசிஷன். ரைட். இங்கேருந்து 2 இன்ச்சு கீழே பஸ் டாட்டு. இங்கேருந்து 3.25 இன்ச்சு 3.25. இங்கே வெயிட் ஸ்டார்ட்டு. இதோடைய மேலே 2 டிவைட் பண்ணோம்னா இங்கே ஷோல்டர் டாட் பொசிஷன் எல்லாமே வச்சாச்சு. இப்போது ஆட்டோமேட்டிக்காக டாட்டை க்ரியேட் பண்ணணும். டாட்டே இல்லை, இது வந்து ரெடி பேட்டர்னாக இருக்குது. இப்போ ஆட்டோமேட்டிக்காக டாட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு பாருங்கள் 4 பாயிண்ட் டாட் இருக்குது, 2 பாயிண்ட் டாட் இருக்குது. இதில் 2 பாயிண்ட் டாட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டம்மியாக இருக்கும், அந்த அளவுக்கு இருக்காது. அது என்னென்ன இப்போ பாருங்கள். முதல் இதை காட்டிடுறேன். இப்போ இந்த 2 பாயிண்ட் டாட் என்ன கேட்டிங்கன்னா, ஏதோ ஒரு பாயிண்ட்டு இந்த இதை அடிச்சுக்கோங்களேன். ஷோல்டருக்கும் சென்டருக்கும் அவ்வளோதான். கிளிக் பண்ணிங்கன்னா போதும், இந்த மாதிரி வந்துடும். ஸோ இங்கே ஒரு மேலே ஒரு 6 இன்ச்சு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அப்படியே இருந்துச்சிடும். அது பேட்டர்ன் நல்லா மறுபடியும் கவனிச்சுக்கோங்க. எவ்வளோக்கு முதல் 2.25 2 பக்கம் இருக்குது. அது இருக்கிற பேட்டர்ன்லேருந்து அப்படியே எடுத்துக்கிறோம். அதுவே மாறாது. இங்கிட்டு 2.25 இங்கிட்டு 2.25 இருக்கா. இப்போ அந்த டாட்டை கொடுத்தேன் என்ன பாருங்கள். ஸோ அங்கிட்டு 4 இன்ச்சு இங்கிட்டு 4 இன்ச்சு எடுத்துருக்கு. பாடியை ரெடி பாடியிலே எடுத்துட்டு இடையில வந்து டாட் ஃபார்ம் ஆகிடும். ஸோ அது இப்படி கொடுக்கலாம். இல்லை பேப்பர் இங்கே கொடுத்துட்டு இந்த லைனை ட்ராக் பண்ணிடுங்க. 4 இன்ச் இப்படி எனக்கு 1 இன்ச்சு வேணுமா காட்டும். இப்படி தான் விரிய போகுது. நீங்கள் அக்செப்ட் கொடுத்தீங்கன்னா அப்படியே கட் ஆகிடும். அந்த இடத்துல பேட்டர்ன் அதுக்கு தகுந்த மாதிரி மாறாது, ஸ்ப்ரெட் ஆகாது. சரிங்களா? ஸோ அதுதான் வந்து இந்த டாட் ஒரு ஏற்கனவே நீங்கள் அலவன்ஸ்லாம் சேர்த்து கொடுத்த பிறகு அந்த இடத்துல டாட்டை நீங்கள் உருவாக்கலாம். அதுவே வந்து அலவன்ஸ் எடுத்து டாட்டு ஃபார்ம் ஆகாது, கிரியேட் ஆகாது. அது ஒரு விதமான டாட்டு. இந்த 4 பாயிண்ட் டாட் அப்படி இல்லை. இது ஆப்ரேட் பண்ணிங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்ப்ரெட்டிங் அலவன்ஸ்லாம் எடுத்து க்ரியேட் ஆகும். அது எப்படின்னு பாருங்களேன். 4 பாயிண்ட் டாட் எடுத்துகிட்டு இதில் 4 பாயிண்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணணும். அந்த 4 பாயிண்ட்டில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து எங்கே ஓப்பன் பண்ண போகிறோம், நான் இங்கே பண்ணுற மாதிரி இந்த இடத்துல ஓப்பன் பண்ணுங்க. அப்புறம் 2 பாயிண்ட் ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட்டு ஃபிக்ஸாக வச்சுக்கிறேன். பிக் பாயிண்ட் டாட்டுடைய பிக் பாயிண்ட் தான் இதான், ஃபஸ்ட்டு பாயிண்ட் இது தான். இப்போ இது பண்ணிவிட்டு நீங்கள் இந்த டாட் வேல்யூ வந்து நான் எவ்வளோ கொடுக்க போகிறேனோ அதை பண்ணிங்கன்னா காட்டும் ப்ரொசீஜர்.
எவ்வளோ விரியணுங்கிறது அதுவே விரிஞ்சு காட்டும். இப்போ நான் அந்த இடத்துல 2 இன்ச்சு கொடுக்குறோம்னா 2 இன்ச்சுக்கு தகுந்த மாதிரி பாடியானது விரிஞ்சிக்கிறோம் ஆப்போசிட்லேருந்து. இப்போ 1 இன்ச்சு கொடுக்குறோன்னா 1 இன்ச்சு. ஸோ 2 இன்ச்சு கொடுத்துட்டு அக்செப்ட் கொடுத்தீங்கன்னா வந்துடும். அவ்வளோதான். இதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம இந்த பழைய அந்த பேட்டர்ன் செஞ்ச மாதிரி எல்லா டாட்டுடைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்துடும். இந்த டாட்டை நீங்கள் வந்து ரொட்டேஷன் பண்ணலாம். இந்த டாட்டுடைய வேல்யூ மாற்றி இந்த ஆங்கில வேல்யூ மாற்றி வேறு எங்கே வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். இது ஒரு டாட். இல்லை இந்த டாட் அவ்வளோதான் எனக்கு இதோடு முடிஞ்சு அப்படின்னா இங்கே இருக்கும் பாருங்கள், ட்ரான்ஸ்ஃபர் டாட் ஃபோல்ட் டாட். இதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஃபோல்ட் பண்ணிங்கன்னா டாட் ஃபோல்ட் ஆகிடும். இப்போ நீங்கள் இதை பிடிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக பழைய பொசிஷனுக்கு இந்த பேட்டர்ன் வந்துடும், நேரம் வந்துடும். இப்போ அதே மாதிரி இங்கே ஷோல்டரில் ஒரு பிடிக்கிறேன் பாருங்கள். ஷோல்டரில் வந்து என்ன சொல்லணும், அதே மாதிரி தான் எது வரைக்கும் டாட் வேணுமோ அது வரைக்கும் நீங்கள் டாட் இன்டர்னல் பாயிண்ட் வச்சுக்கணும். வச்சுட்டு 4 பாயிண்ட் கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எந்த இடத்துல ஓப்பன் பண்ணோம் அங்கே, எங்கே ஃபிக்ஸ்டாக வேணுமோ அங்கே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பீக் பாயிண்ட்டு பண்ணிவிட்டு எங்கே போனோம்னா இதில் ஒரு 6 இன்ச்சு இதாக போதும், அந்த இடத்த மட்டும் பிடிக்கும். இப்போ பாருங்கள், மறுபடியும் அதே அளவு தான் இருக்கும், 2 கால். அது போக பேலன்ஸை வந்து விரிச்சு காட்டும். ரைட், அவ்வளோதாங்க டாட்டுங்கிறது. ஸோ இப்படி தான் வந்து டாட்டை உருவாக்குறது. அந்த உருவாக்கின டாட்டை ரொட்டேட் பண்ணுறது இல்லாட்டினா மேனிப்புலேட் பண்ணுறது சிஸ்டமெல்லாம் இவ்வளோதான், சிம்பிள். இதை நீங்கள் மேனுவலாகவே பண்ணலாம். ஆனால் சிஸ்டமில் பண்ணும்போது இன்னும் நம்ம அக்யூரேட்டாக பண்ண முடியும், எக்ஸாக்டாக பண்ண முடியும், அக்யூரேட்டாக பண்ண முடியும். கிரேடிங்லாம் பண்ணுறதுக்கு இன்னும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட், இந்த கிளாஸ் இது போதும்னு நினைக்கிறேன். இதில் வேறுபடி நிறைய உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் எதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.